தக்காளி ரசம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட், ஒரே ஸ்டெப்பு. மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்படியே வந்து கடுகு நெய்யில் தாளிச்சிட்டு அந்த அரைச்சதை விழுதை வந்து போட்டால் முடிஞ்சிருச்சு. தரிச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கரெக்டாக எண்ணி 4 மிளகா இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூனில் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ துவரம்பருப்பு போட்டதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்து 2 தக்காளி, பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, பெங்களூர் தக்காளி எடுத்துக்காதீங்க. ஸோ ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதே மிக்ஸி ஜார்லேயே போட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணதில் சேர்த்து ஒரு 8 பூண்டு விழுது. 1 2 4 5 5 3 8 பூண்டு விழுது வந்து பூண்டு அந்த பல்லூர்கள் அது போட்டுக்கோங்க. ஸோ அரைச்சி தனியாக நான் மிக்சியில் எடுத்து வச்சிட்டேன், அதை நான் வந்து காமிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நெய் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நெய், ஏன்னா டேஸ்ட்டு வரும். நல்லா ஸ்ட்ரைட்டாக கடுகு மட்டும் போடுங்க, ஜீரகம் போடாதீங்க. ஏன்னா ஜீரகம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அதனால் அது தேவையில்லை. அரைச்சதுலேயே போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ அரைச்சி விழுது இது ஸ்ட்ரைட்டாக ரசத்தோட ஃபுல் விழுது சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கடுகு தாளித்து வந்தோடனே கொட்டிடுங்க. அது இருக்கும்ல, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மிக்ஸி விழுதில் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் பிடிச்சி நல்லா கலக்கி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாதீங்க, ரசம் கெட்டு போயிடும். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போடுங்க, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே பிடிக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ரசம் கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு மெனுங்கிறதுனால வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். ஆனால் அதோட உப்பு தான் கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எடுத்துருக்க இந்த அளவுக்கு வந்து ஒரு 2 லிட்ரு, 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். அழகாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள், ரெடி. சிங்கிள் ஸ்டெப்பு, ஒரு மிக்ஸி அரவை, நெய், கடுகு தாளிச்சா ரசம் ரெடி. தேங்க்யூ.